வணக்கம். மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கை காட்டும் தமிழர் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. அப்படி இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுகிறார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2024 லோக்சபா தேர்தல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. லோக்சபா தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. கேரளா, கர்நாடகா உட்பட 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடும் வயநாடு தொகுதியிலும் இன்றைய தினம் தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது அரசியலில் மிகவும் முக்கியமான ஒரு தகவல் கசிந்துள்ளது. அதாவது என்டிஏ கூட்டணி சார்பாக பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு மெஜாரிட்டி வரும் பட்சத்தில் ராகுல் காந்தியை தான் பிரதமராக அறிவிக்க கட்சி முடிவு செய்துள்ளது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்காமல் இந்திய கூட்டணியின் ஆதரவு தேவைப்பட்டாலும் ராகுல் காந்தியை முன்மொழியும் திட்டத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டுள்ளது. ஆனால் இந்திய கூட்டணிக்கும் பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு நாடாளுமன்றம் உருவாகும் பட்சத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை கேட்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. அப்படிப்பட்ட சமயங்களில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடியாது. ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் இறங்கி வர மாட்டார். அதேபோல் ஆம் ஆத்மியும் இதற்கு தயாராக இருக்காது. இப்படிப்பட்ட சமயங்களில் 3 பேரை இந்திய கூட்டணியின் தலைவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்களாம். அதில் ஒருவர் மல்லிகார்ஜுன கார்கே. இவர் தன்மையானவர். இந்திய கூட்டணி உருவாக காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர். அதன்படி கண்டிப்பாக இவரின் பெயரே காங்கிரஸ் கட்சி முன்மொழியும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயர் தேசிய அளவில் இந்திய கூட்டணி சார்பாக முன்மொழியப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இதையும் கூட இந்திய கூட்டணியில் உள்ள சில தலைவர்கள் ஏற்றுக்கொள்வது சந்தேகம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மன்மோகன் சிங் அவர்கள் போல எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரையும் காங்கிரஸ் கட்சி மனதில் வைத்துள்ளது. அவர் முன்னாள் RBI கவர்னர் ரகுராம் ராஜன். இவர் தமிழர். தற்போது திமுக தமிழர் அரசின் பொருளாதார ஆலோசனை குழுவில் தலைவராக இருக்கிறார். இவரை மாற்றுக் கட்சிகள் எதிர்க்க வாய்ப்பே இல்லை. மன்மோகன் சிங் அவர்கள் போல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை கொண்டவர். மேலும் பொருளாதாரம் அறிந்தவர். இதனால் இவரை ஏற்கனவே திமுக சார்பாக முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ரகுராம் ராஜன் அவர்கள் பிரதமராக அறிவிக்கப்பட்டால் திமுகவிலிருந்து அவர் ராஜ்யசபா எம்பியாக ஆக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் ராகுல் காந்திக்கு உள்துறை போன்ற பவர்ஃபுல் அமைச்சர் வழங்கப்படலாம் என்றும் தகவல் வருகின்றன. ஆனால் இதெல்லாம் இந்திய கூட்டணி பெறும் இடங்களை பொறுத்தே முடிவாகும். அதே சமயம் இதுவரை பிரதமர் பதவி தொடர்பாக ரகுராம் ராஜனிடம் இந்திய கூட்டணி அதிகாரப்பூர்வமாக எந்த ஆலோசனைகளையும் மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் தமிழரான ரகுராம் ராஜன் அவர்களது பெயரும் தற்போது இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ரேஸில் அடிபடுகிறது. ஒருவேளை இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக ஆக்கப்பட்டாலும் திமுக சார்பாக ரகுராம் ராஜன் அவர்களுக்கு முக்கியமான மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்திய கூட்டணியின் இந்த திடீர் ட்விஸ்ட் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் லிஸ்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொருளாதார நிபுணரும் முன்னாள் RBI கவர்னருமான ரகுராம் ராஜன் அவர்கள் பெயர் அடிப்படக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.